நான் சித்த மருத்துவர் வாசமணிகண்டன். இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு பதிவை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம மருத்துவமனைக்கு வந்த ஒரு பெண் நோயாளி, அவங்கள வச்சு தான் நம்ம இந்த விழிப்புணர்வு பதிவு போடுறோம். அவங்க ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் நோயாளி. அவங்க கடந்த 13 மாத காலமாக ஆங்கில முறை மருத்துவத்தில் வலிக்கான மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன மருந்து எடுக்கிறாங்கன்னா, வலி நிவாரணி மருந்துகளும் விட்டமின் டி சப்ளிமெண்ட்டும் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க முத ஆங்கில முறை மருத்துவத்துக்கு போனப்போ விட்டமின் டி 400 IU அளவில் ஒரு 2 மாத காலமும், அடுத்து ஒரு 2 மாத காலம் 500 IU அளவில் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அடுத்த கடைசியாக ஒரு 3 மாதம் 1000 IU அளவில் இருக்கக்கூடிய விட்டமின் டி அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க நம்ம மருத்துவமனைக்கு அவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விட்டமின் டி சப்ளிமெண்ட் டோசேஜ் அதிகமாகிட்டே தான் போகிறதே தவிர குறையலை. இதற்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் ஏதாவது கொடுங்க, இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சியை குறைக்கிறதுக்கு சித்த மருந்துகள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு நோய்க்கும் மருந்துகளையே நம்ம நாடக்கூடாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய நோய்கள் எல்லாமே பார்த்தோம்னா பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு முறை மாற்றத்தினால தான் நோய்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பிரச்சனைக்கு பார்த்தோம்னா, இப்போ அவருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கேன்னா, சித்த மருந்துகள் ப்ளஸ் விட்டமின் டி நமக்கு மெயினாக எங்கேருந்து கிடைக்குதுன்னா சூரிய ஒளி தான். சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி தான் நமக்கு ரொம்ப நல்லது. சப்ளிமெண்ட் எடுக்கிறத காட்டிலும் சூரிய ஒளி நம்ம உடம்பில் பட்டால் தான் அந்த விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். இவங்களுக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணது என்னென்னா, டெய்லி ஒரு 15லேருந்து 20 நிமிடம் அளவு மாலை வெயிலில் நிற்க சொல்லியிருக்கோம். ப்ளஸ் சித்த மருந்துகள் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ கடந்த ஒரு மாத காலமாக எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுக்கு மூட்டு வலி எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு. அதனால் விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிற எல்லாருமே பார்த்தோம்னா கண்டிப்பாக சூரிய ஒளியில், அதுவும் காலை வெயிலை காட்டிலும் மாலை வெயிலில் 15லேருந்து 20 நிமிடம் அளவு நம்ம வெயிலில் நிற்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.